கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. திரு ரத்தம் உனக்காக, திறந்திட என் மகனே. திரு ரத்தம் உனக்காக, திறந்திட என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே, இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக ஒரு விசேஷித்த பிரார்த்தனை செய்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையினாலே ஆங்காங்க இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் இந்த வார்த்தைகளுக்கு நேராக செவி கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில ஏராளமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் போயிருக்கிறார். அதுல ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்காக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் வியாதியோடும் வியாகுலத்தோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலான சந்தோஷமான சமாதானமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஏனென்றால் நீங்கள் வருத்தப்படுகிறதை, நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதை, நீங்கள் வியாகுலத்தோடு கூட வாழ்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவார். அதனாலதான் இன்னைக்கு உங்களை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் நினைத்தபடினாலே தான் உங்களிடத்துல அனுப்பியிருக்கிறார். ஆகையினால உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையாக மாறப்போகிறது. அதனாலதான் இயேசு இன்னைக்கு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் இல்லாதவர்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். யாராயிருந்தாலும் சரி, இயேசு கிட்ட வரலாம். இயேசு கிட்ட வந்து, இயேசுவே, என் வாழ்க்கை இவ்வளவு கண்ணீரும் வேதனையுமா இருக்கிறது, நிந்தனை நிறைந்ததாய் அவமானம் நிறைந்ததாய் இருக்கிறது, ஆகையினால எனக்கு ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை தாரும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. 20 வருடங்களுக்கு முன்பாக நானும் உங்களை போலதான் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் வியாதியோடும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 2 பேர் வந்து எப்படி நாங்க உங்களுக்கு கைப்பிரதி கொடுத்தோம், அதே போல எனக்கு கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா இயேசுவை நம்புங்க, இந்த துண்டு பிரதியை படிங்க, இயேசு உங்களுக்கு சுகம் தருவார்னு சொன்னாங்க. நான் நடந்தது சொல்லி கொண்டிருக்கிறேன். வியாதிப்பட்டு மருத்துவமனையில இருக்கிற நேரத்துல வந்து சொன்னாங்க, இயேசுவை நம்புங்கன்னு. அவங்க சொன்ன வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம அந்த நாட்களிலே இருந்தது. இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். இயேசு அருகாமையில இறங்கி வந்தார், என்னை தொட்டார், சுகமாக்கினார்.
பாருங்க, அன்று முதல் இன்று வரைக்கும் நான் இயேசுவின் ஊழியக்காரனாய் மாறிவிட்டேன். ஊரா போய் சொல்றேன், எனக்கு சுகம் தந்தார். நான் மரித்து போயிருந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடியே மரித்து போயிருப்பேன். எனக்கு ஆண்டவர் சுகம் தந்தார். அந்த ஆண்டவரை நீங்களும் நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கும் சுகம் தருவார் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு நான் உயிரோடு கூட வாழ்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை. என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, எந்த ஆசீர்வாதமும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா இயேசுவை என்னைக்கு நான் ஏற்றுக்கொண்டேன்னு, இயேசுவை நோக்கி என்னைக்கு கூப்பிட்டேனோ, அதுக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற ஆரம்பித்தது. அதனாலதான் உங்களுக்கு சொல்றோம், நீ யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, இயேசு கிட்ட வாங்க. இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை தருவார். இயேசு கிட்ட வந்தா இந்த பூமியிலேயே ஆசீர்வாதமான வாழ்க்கை, அது மாத்திரம் இல்ல, பரலோகத்துல சொர்க்கத்துல கொண்டு போய் வாழ வைப்பார். ஏனென்றால் இயேசு மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், உங்களை சுத்திகரிக்கும். இயேசுவின் பாவத்தை மன்னியும் என்று சொன்னால் பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஆண்டவராக இயேசு சொர்க்கத்துல கொண்டு போய் இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவது நிச்சயம். அவர்தான் இன்னைக்கு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்க கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு இன்றைக்கு இயேசு அழைக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் உங்க பக்கத்துல வருவார், உங்களை தொடுவார், உங்களை சுகமாக்குவார், ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவார். என்ன தொட்டார்? நான் கூப்பிட்ட பொழுது என் பக்கத்துல வந்து என்னை தொட்டு எனக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் இன்றைக்கு சுகத்தை தருவார். இப்ப நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய சுகத்திற்காக நான் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி இயேசுவேன்னு நீங்க கூப்பிடுங்க. இந்த வேளையில இயேசு உங்களை வந்து தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தகப்பனே, இந்த நாள்ல யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இப்படி ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கட்டும். வியாதிகள், பலவீனத்தை உண்டாக்குகிற எல்லாவித சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீரே. ஏசப்பா, இங்க இருக்கிற எல்லா மக்களும் உங்ககிட்ட வராங்கப்பா. ஆண்டவரே, நீங்க இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற, ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதி. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதி. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வல்லலை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வல்லலை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை.